இப்போது முக்கியமான விஷயம், பிரம்ம ஞானம் அடைந்தால்தான் மோட்சம் கிடைக்கும். அந்த பிரம்ம ஞானத்தை ஆனது எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக, பிரம்மன் என்று சொல்லக்கூடியவது ஈஸ்வரன். ஈஸ்வரனை தான் கடவுள், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். அநேக ரூபங்களில் அவர் தெரிகிறாரு. நமக்கு நம்ம சித்தாந்தத்தில் நிறைய கடவுள் அப்படின்றது இல்லை. ஆனால் தெரிஞ்சாலும் அது ஒரே ஒரு பிரம்மன், ஈஸ்வரன் அநேக ரூபங்களில் தெரிகிறாரு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்குன்ட்டு ஈஸ்வரன் தான், மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா மற்ற ரூபங்களும் அவருடைய அநேக ரூபங்களும் அவரே தான். எப்படி தங்கம் என்றது ஈஸ்வரன்னு சொன்னால், அந்த தங்கத்தில் கட்டியிலிருந்து அநேக ஆபரணங்கள் தயாரிக்கிறோம். அந்த ஆபரணங்கள் விதவிதமாக தெரிஞ்சாலும் அந்த ஆபரணங்களில் இருக்கிறது அந்த தங்கம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது தெரியறது அப்படி. நீங்கள் இஷ்ட தேவதையை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ரூபம்னா எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். மந்திர ஜபத்தை பண்ணலாம். நாம ஜபம் முக்கியமாக கலியுகத்தில் நாம ஜபமால் தான் மோட்சமொத்தம் அடைய முடியும். ஆனால் இந்த நாம ஜபம் எப்படி இருக்குன்னா, ஏதோ சொல்லணுமேனு சொல்லக்கூடாது. நம சிவாயா அப்படின்னு சொன்னால் மனசு, உங்களுடைய மனசு அங்கேயே லயிக்கணும் கடவுள் மேலே. எங்கேயோ பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நினச்சிண்டு இந்த மந்திர ஜபம் சொல்லினால் இது மெக்கானிக்கலாக நடக்கிறதுன்னு சொல்ல முடியுமே தவிர இதனால் ஒரு பலிதமும் கிடைக்காது, ஒரு பலனும் கிடைக்காது. அவர் மேலே லயிக்கணும். அதே தான் கடவுளே நினச்சுண்டு அந்த நாமத்தை சொல்லணும். சும்மா நாமத்தை சொல்கிறேன், நான் 108 காயத்ரி பண்ணேன், 108 நாமத்தை சொன்னேன், பகவான் நாமத்தை சொன்னேன், 1008 பண்ணேன், 2 மணி நேரம் பூஜை பண்ணேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு உங்களுடைய மனசு அவர் மேலே லைக்குதோ அதுவரை தான், அதுதான் விசேஷமே தவிர எங்கேயோ பார்த்துண்டு எதையோ யோசனை பண்ணிட்டு பாட்டுக்கு நாமத்தை சொன்னால் அதுக்கு ஒன்றும் பலிதம் வராது. இது ஒரு மெக்கானிக்கலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அர்த்தம்தான் தெரியும். இதுவரை நாமத்தை சொன்னோம். கலியுகத்தில் இந்த பழைய முன்னாடி யுகங்களில் துவாபர திரேதா கிருத்தலாம் யக்ஞங்கள் யாகங்கள் எத்தனையோ தானம் பரோபகாரம் எல்லாம் பண்ணாதான் மோட்சம் அடைய முடியும். அஸ்வமேத யாகம் அப்படிலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் பண்ணி தான் அதெல்லாம் முடிஞ்சுது. கலியுகம் பொறுத்தவரையிலையும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். நாம ஜபத்தினாலேயே ஒருத்தர் மோட்சத்தை அடையலாம். ஆனால் எவ்வளவு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம மனசு அவர் மேலே லைக்குது அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கணும். 5 நிமிஷம் பண்ணால் போதும், ஆனால் அவர் மேலேயே தான் லைக்கணும். அவரை வேறு எந்த யோசனையும் வரக்கூடாது. பேங்க்கில் ஏடிஎம்மில் எவ்வளோ பணம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பக்கம் நாமன்னு சொல்கிறது, அந்த பக்கம் ஏதோ ஒரு பேங்க்கில் அங்கே மனசு அங்கே இருக்கும், அந்த பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு இருக்குது. அது பண்ணாமையே இருக்கலாம். அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. இதுவரையும் புரிஞ்சுங்கோ. முக்கியமாக நம்மளுக்கு எல்லாருமே பிறந்தவர்களெல்லாம் மரணத்தை அடைஞ்சே தீரணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இதிலேருந்து தடுக்க முடியாது. மரணம் ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். இதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம். எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்தாச்சு.
இது நம்ம ரொம்ப ஆத்ம உத்தாரணம் பண்ணணும்னா இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம மோட்சம் அடைந்து மறுபடியும் இந்த சம்சார சாகரத்தில் விழக்கூடாது, மறுபடியும் ஜென்மம் வரக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வசத்தியான கொப்ப பெருமையான பெருசான ஒரு நினைக்கக்கூடியது. இதுதான் சாதிக்கணுமே தவிர எல்லார் மனசுலையும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பிறந்த உடனே நான் கலெக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் பெரிய சர்ஜன் ஆகணும், பெரிய இதாகணும். அது சின்ன வயசில் இப்போ ஏதோ பணம் சம்பாதிக்கணும், அதுக்குன்ட்டு பணமே இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ லீகலாக ஏர்ன் பண்ணுறோமோ அதுதான் நல்லது, அதுதான் நம்ம கையில் நிற்கும். எவ்வளோ அநியாயமாக திருடி சம்பாதிச்சோ அதே மாதிரி அதுவும் போயிடும். அது மாதிரி திருடி நீங்கள் சம்பாதிச்சு வீட்டுக்குள்ளே வச்சா எவனோ ஒரு திருடன் எடுத்துன்னு போயிடுவான் உங்களுக்கு அறியாமையே. எப்படி நீங்கள் அனாவசியமாக இல்லீகலாக பணத்தை ஏர்ன் பண்ணாலும் ஒரு காலத்தில் அந்த பணம் அதே மாதிரி போய்விடும், உங்கள்கிட்ட நிற்காது. ஆனால் நியாயமாக சம்பாதிச்ச பணம் உங்கள் கையில் நிற்கும். ஸோ ரொம்ப ஆசை இருக்கக்கூடாது, தேவையானது சம்பாதிச்சா போதும். அதாவது ரொம்ப தேவையானது உங்களுக்கே தெரியும் என்ன தேவை அப்படின்றது. ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவை அது சம்பாதிங்கோ, அது லீகல் முறையில் சம்பாதிங்கோ. மற்றபடி பெரிய காரு வாங்கிறது, பெரிய பெரிய பங்களா வாங்கிறது என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இது எதையும் நீங்கள் கொண்டு போக முடியாது. நீங்கள் எப்படி வந்தேளோ அப்படி தான் போய் ஆகணும். எப்படி வந்தேள், ஒன்றுமே இல்லாமல் வந்தேள் இந்த பூமிக்கு, அதே மாதிரி தான் திரும்பி போக வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே தர்மமும் பாவ புண்ணியங்களும் பண்ணதை சுமந்துன்னு போகலாம். அது ஒன்று தான் உங்களோட வரும். இந்த வீடுங்க, சொத்து, சுகம், மனுஷனுங்க, அக்கா, அம்மா, அண்ணன், தாத்தா, பாட்டி யாரும் உங்கள் கூட வர மாட்டாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்களையும் உங்களை சுற்றி வருவாங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சுற்றி வருவாங்க. எப்போ உங்களுடைய இது முடிஞ்சு போச்சோ அவ்வளோதான், ஒருத்தர் கூட திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏதோ கொஞ்ச நாளைக்கு அழுவாங்க, அதுவும் அஜ்ஞானத்தில். இது சரீரம் தானே போகிறது, ஆத்மா எங்கே போகிறது? ஆத்மா அப்படியே தான் இருக்கும். அந்த ஆத்மா இன்னொரு ஜென்மம் எடுக்கும். அந்த ஆத்மா தான் பரமாத்மா. சூக்ஷ்மமாக பார்த்தா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இன்னொரு சரீரம். எப்படி நம்ம பண்டிகை வந்தால் ஒரு புது ஷர்ட்டு மாட்டிக்கிறோமோ அது மாதிரி அது ஒரு புது ஷர்ட்டு மாட்டிக்கணும், இன்னொரு ஜென்மத்தை தேடி போவோம். இதில் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா அதே மாதிரி அடுத்த ஜென்மம் வரும்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஈஸ்வரன் கையில் இருக்குது. ஈஸ்வரன் அவருக்கு இஷ்டம் போல் எதுவும் பண்ணலை. எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளே என்னை சோதிக்கிறேன்னு. அவரும் ஒன்றும் சொல்ல, அவருக்கு ராகத்வேஷம் கிடையாது. எதுவும் இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காது அப்படின்றதே கிடையாது அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு அது தகுந்த மாதிரி பலன் கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இன்றைக்கி இந்த மரணம்ன்றது சும்மா சொல்கிறாங்க, இது சாப்பிட்டா இதாகிடும், அது கரெக்டு. அதெல்லாம் வேண்டாததெல்லாம் பண்ணினான்னா அதுக்கான இது உங்களுக்கு ரோகமாக வரும், அதாவது டிசீஸாக வரும், கஷ்டப்படுவீங்க. ஆனால் உயிர் மாத்திரம் போகாது. உயிர் எப்போ போகும்னா உங்கள் பிராரப்த கர்மம் எப்போ முடியுதோ அன்றைக்கி அடுத்த நிமிஷமே நீங்கள் மரணம் அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா கூட அவருக்கு பிராரப்த கர்மம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த பூமியில் வாழ முடியாதுன்னும் போது 24 hours ஆக்சிஜன் வச்சா கூட உயிர் இழந்துருவான். இது நல்ல ஒரு ஞாபகத்தில் வச்சுங்க. உயிர் போகிறதுன்றது உங்கள் கையில் இல்லை. என்றைக்கு கர்மா முடியுதோ அன்றைக்கி போயே தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு, எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் போய் தான் ஆகணும். கட்டுப்பட்டு ஆகணும், போய் தான் ஆகணும்.
இது நல்லா நாம் வச்சுங்க. இப்போது இன்னொரு விஷயம், இந்த பிரம்ம ஞானம் அடைஞ்சால்தான் மோட்சம் கிடைக்கும். நாமஜபம் சொன்னாலும் நாமஜபம் சொல்லி அந்த ஞானம் வரும். அந்த நாமஜபம் பண்ணி 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 அது உங்களுக்கு சரியான பாதையில் போய் அந்த ஞானம் அடைய முடியும். அதுக்கான சாதனையை பண்ணணும். இந்திரிய நிகிரகம், இந்திரியம்னா எது தேவை எது தேவையில்லை, சில இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சில பேருக்கு பக்ஷணம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும், ரொம்ப சாப்பிட்டா நோய் வந்துடும். ஸோ அங்கே நிகிரகம் வேணும். கொஞ்சம் சாப்பிட்டோமா திருப்தி ஆயிடுச்சா திருப்திப்படணும். கொஞ்சம் சம்பாதிச்சோமா கரெக்டு, அது அதில் திருப்திப்படணும். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ரொம்ப ஆசைப்பட்டால் அதுக்காக எவ்வளோ தப்பு பண்ண வேண்டியது இருக்கும், பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். பொய்யே சொல்லக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. எந்த ஜீவராசிகளும் நீங்கள் இம்சை பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. அந்த ஜீவராசி என்னைக்கு அது மரணம் அடையணுமோ அப்படி தான் பண்ணணுமே தவிர நீ பாட்டுக்கும் இஷ்டம் போல் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா அது பாவம். தெரியாமல் செஞ்சால் பரவாயில்லை. தெரியாமல் செஞ்சால் அவனுக்கு தெரியாது, பாவம், அஜ்ஞானி. இல்லை தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சியை மெரிச்சு கொண்டுட்டான், ஏதோ பண்ணிட்டான். அது திருந்த பார்க்கணும். அந்த வழியாக போகவே கூடாது. அப்படி இருக்கணுமே தவிர தெரிஞ்சு பண்ணுறான் பாரு, அவன் பயங்கர பாவம் பண்ணிகிட்ருப்பான். தெரிஞ்சே பண்ணுவாங்க சில பேர். அது தெரியும் அவனுக்கு தப்புன்னு, ஆனாலும் பண்ணுவான். அதுதான் பெரிய தப்பு. ஸோ இந்த இந்திரிய நிகிரகம் வேண்டும், முக்கியமாக பண்ணணும். ஆசை இதை கால் போன போக்கில் போகக்கூடாது. நம்ம இதில் கண்ட்ரோல் இருக்கணும். அப்புறம் முக்கியமாக ஈஸ்வரன் கடவுள், ஈஸ்வரன் கடவுள் ஒரே கடவுள் அநேக ரூபத்தில் தெரிகிறாரு. எந்த ரூபமாக இருந்தாலும் ஒன்று தான். அந்த ரூபமும் ஈஸ்வரன் தான். நீங்கள் எந்த ரூபமானாலும் எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ரூபம் கொஞ்சம் அழகாக இருக்குது, இந்த ரூபம் கொஞ்சம் நிறைய சக்தி உண்டு, அது மாத்திரம் சொல்லக்கூடாது. அது சொன்னால் பெரிய பாவம். ஏன்னா அந்த ரூபமும் ஈஸ்வரன் தான், இந்த ரூபமும் ஈஸ்வரன் தான், எல்லாமே ஈஸ்வரன் தான். இங்கே துவைதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலையும் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. இந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை எங்களுக்கு பிடிக்காது, துவைத்தந்தான் எங்களுக்கு. ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. ஜீவாத்மா சரணடையணும் பரமாத்மா கிட்ட, அப்புறம் பரமாத்மாவில் ஐக்கியமாகிடலாம், மோட்சம் வரும். அது சுத்த தப்பு. உங்கள் இதிலேயே நீங்களே கடவுள் தான். ஆனால் அது உணரணும். அது எப்படி உணருது? அதுக்கு நம்ம அந்த மகா வாக்கியத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி அகமேவ பரபிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சுட்டு அப்போது இருக்கிறது இந்த பிரம்மாண்டத்தில் மொத்தமாக உலகமும் இல்லை, இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் சிருஷ்டி பண்ணது ஈஸ்வரன். அப்புறம் துவைத்தர்கள் இன்னொன்று சொல்லுவாங்க, சிவகேஸ்வரர்களுக்கு வேதம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அது முதல்ல செய்யவே கூடாது, மகாபாவம் வந்துடும். ஏன்னா சிவகேசவர்களுக்கு வேதம் கிடையாது. சிவரூபாய விஷ்ணு ரூபாய சிவஸ்ச ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணுஸ்ச ஹிருதயம் சிவா. ஸோ விஷ்ணு சிவா விஷ்ணு ஒன்று தான். இதில் பேதம் பார்க்கக்கூடாது. இது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே அதன் மனசில் வச்சுக்கணும். அப்புறம் இப்போது ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட கேட்குறாரு, எனக்கு தத்துவம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறாரு. குரு பேசாமல் இருக்கார்.
மறுபடியும் சிஷ்யன் கேட்குறான், தத்துவம் சொல்லுங்கோ. குரு பேசாமல் இருக்கார். 3வது தடவை கேட்கும்போது குரு வாயை திறந்து சொல்கிறார், நான் தான் சொல்லிகிட்டே இருக்கோமே, இருக்கிறது ஒன்று தான், ஈஸ்வரன் தான். கேட்கறதும் அவனே, கேட்கப்படுறவனும் அவனே, பார்க்கப்படுறவனும் அவனே, பார்க்கிறவனும் அவனே. ஓ அதுதான் அப்படின்ட்டார். அப்போ யாருக்கு நான் யாருக்கு சொல்கிறது? எல்லாம் ஒன்றுன்னு இருக்கும்போது இப்போ எப்படி யாருக்கு என்ன சொல்லணும்? இதுதான் தத்துவம். அதாவது இருப்பது ஒன்று தான், ஆனால் அப்படி தெரிகிறார். ஈஸ்வரன் பிரபஞ்சமாட்டம் தெரிகிறார், அநேக ரூபங்களில் தெரிகிறார், மொத்த இருக்கிற பதார்த்தங்களாகவும் தெரிகிறார். எல்லாமே அவரே தான். கடைசியில் மிஞ்சுவது அவர் ஒன்று தான். இப்போ நம்ம எப்படின்னா, நம்ம அதை ஐக்கியமாகிடுவோம். ஐக்கியமான பிறகு அவரும் நீயும் ஒன்று தாச்சே, அப்புறம் வேற என்ன கிடையாது. ஸோ ஆனால் இதுக்கு துவைதர்கள் ஆட்சேபனை பண்ணாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பகவத்பாதாள்னா ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 திசைன்றது சொன்னோம், அது புரிஞ்சிக்கலை. விவகார திசை, பரமார்த்த திசை. விவகாரத்தில் கடவுள் வேறே, மனுஷன் வேறே, மனுஷன் பூஜை பண்ணுறான், கடவுள் அடையிறான், இது பிரபஞ்சம் தனியாக தெரியறது, எல்லாமே தெரியறது. ஆனால் பரமார்த்த திசையில் வந்த பிறகு எல்லாம் ஒன்று தான். அதை ஒன்று யார் மிஞ்சுவாங்கன்னு ஈஸ்வரன் தான். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அத்வைத வேதாந்த சித்தாந்தம் படி ஈஸ்வரன் ஒன்று தான், அவரை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அவர் அநேக ரூபங்களில் தெரிவார். அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் தெரியலாம். அவராகவும் தெரியலாம், சிவனாகவும் தெரியலாம். சிவனும் ஈஸ்வரன் எல்லாம் ஒன்று தான். இதை தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அதாவது என்னென்ன முக்கியமாக துவைதர்கள் அந்த பிரதிவாதி கேட்டுட்டே இருக்கான் கேள்வி. பகவத்பாதாள் அதுக்கு பதில் சொல்கிறாரு. வேதவியாசர் அதை சூக்ஷ்மாக சொல்லுவார், சூத்திர பாஷையில் சொல்லுவார். பகவத்பாதாள் அதை விசாரணம் பண்ணுவார். இது எல்லாத்தையும் இப்போ ஆதிசங்கரெல்லாம் பார்க்க முடியாது. 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அவர் சொன்னதை பாதுகாத்து இன்றைக்கி இருக்கிற சிங்கேரியில் பாரதிய தீர்த்தா சன்னிதானம்ன்ற ஒரு ரொம்ப அருமையாக இதெல்லாம் வேதாந்த எபிசோட்ஸ்ன்னு சொல்லி பிரவச்சனங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் படிக்கணும். அவரதே நிறைய தடவை படித்தா தான் புரியும். அவர் சொல்கிற பாஷையும் கூட சாதாரண பாஷையில் இருக்காது. சாதாரணமாக தமிழில் தான் பேசுவார். ஆனால் சில பதார்த்தம்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் ஒரு தடவை படித்தா முடியாது, ஒரு தடவை சிரவணம் பண்ணால் முடியாது, 2 தடவை பண்ணணும், அப்புறம் மனனம் பண்ணணும், அப்புறம் நிதித்தியாசனம், இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பிரதிவாதி கேட்குறான், நானும் பிரம்மனும் ஒன்று தான், பிரம்மன்னா ஈஸ்வரனும் ஒன்றுன்னு சொல்லிட்டேள். ஆனால் ஈஸ்வரனால் இந்த சிருஷ்டி பண்ண முடிஞ்சுது, என்னால் பண்ண முடியலையே. அப்போது எப்படி நான் ஒத்துக்கிறது? நீங்கள் சொல்கிறது நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி ஒத்துக்க முடியும்? எனக்கு அவ்வளோ சக்தி இல்லையே. அதுக்கு பகவத்பாதாள் ரொம்ப அழகாக சொன்னாக்கார். அவருடைய அது துஷ்டாந்தமாக சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரன்ன்ற இப்போது வைரம் இருக்குது. வைரத்தை வச்சுண்டு
நீங்கள் நெக்லஸ் பண்ணிக்கலாம், தோடு பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாம். யாரும் வைரம் கீழே கடித்தா யாரும் விட மாட்டாங்க, டப்புன்னு எடுத்துருவாங்க. என்ன வைரத்துக்கு அது ஒரு, ஆனால் வாசம் பார்த்தா அது கல் தான். கல்லுன்னு ஒத்துக்கிறீங்கள. ஸோ மார்பிள் இருக்குது, அதுவும் தான். அதை உடைச்சா அது அது எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்? மார்பிள் நம்ம நிலத்துக்கு போட்டு அழகு பார்க்குறோம். அப்புறம் தெருவில் கிடக்கிற அதுவும் தான். வைரமும் தான். வாஸ்தவம் பார்த்தா மார்பிள்ளும் தான். வெளியில் இருக்கிற ரோட்டில் கிடக்கிற கல்லும் தான். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் மதிப்பு இருக்குது. வைரத்தை தோடு பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். மார்பிள் வீட்டில் போட்டு அழகு பார்க்கலாம். ஆனால் தெருவில் போடுற கல் ஏதோ நாய் ஓட்டுறதுக்கும் காக்கா ஓட்டுறதுக்கும் தான் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வைரக்கல் ஈஸ்வரன். ஆத்மாவாக இருக்கிறது நீயாவது அது அதுவும் இதுவும் வாசம் பார்த்தா தான். ஏன்னா வைரத்தையும் மார்பிளையும் அந்த கல்லையும் நல்லா உடைச்சோன்னா பொடியாகிடும். இந்த பொடியில் எல்லாம் கல்லாகிடும். இந்த பொடியில் எல்லாம் கல்லாகிடும், நல்லா ஸோ இப்போ இந்த பொடியில் போய் இது வைரக்கல், இது காக்கா ஓட்டுற கல், இது மார்பிள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வாஸ்தவம் பார்த்தா எல்லாம் தான். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வித்தியாசம். இதுதான் அந்த இது. எப்படி அலையும் நுரையும் சமுத்திரத்தில் இருந்தாலும், அது ஒன்றாக இருந்தாலும், அது தனியாக தெரியறது. அலையும் நுரையும் தெரியறது இல்லையா? ஆனால் எடுக்க முடியுமா? அலையை அப்படியே கட் பண்ணி எடுக்க முடியுமா? இல்லை நுரையை அது அதோடு தான் இருக்கும், சமுத்திரத்தோடு தான் இருக்கும். சமுத்திரமும் இது நல்லா யோசித்து புரிஞ்சுக்கங்க. இந்த அர்த்தம் தான் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது. அதை மாதிரி தான் ஈஸ்வரனும் மனுஷனோட ரிலேஷன். எவன் ஒருத்தன் அதை புரிஞ்சுண்டு நான் தான் கடவுள், எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை, இருக்கிறது ஒன்று தான் அப்படின்றாங்க, அதுதான் ஞானி.